லூக்கா 10ஆம் அதிகாரம், Luke's Gospel chapter 10. 38 42 வரை வாசி. Let's read from verse 38 to 42. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இதெல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு வேத பகுதி. This is the scripture portion which is familiar to many Christians. இதிலிருந்து நம்முடைய ஜெபக்குறைவை பற்றியும் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றும் சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். We are going to learn from this the shortfall in our prayer and how we have to pray. உன்னத பாட்டில் இப்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். And we read a verse like this in Songs of Solomon. நான் சோம்பேறியுடைய வயலுக்கு சென்றேன். Slothful. அந்த வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 24:30. 24:30. Proverbs chapter 24 verse 30. சோம்பேறியின் வயலையும் மதியீனனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். பாரு, ஜெபிக்காத வீடு சோம்பேறினுடைய வயலுக்கு சமமானது. And the house which does not pray, it is compared to a field of a lazy or a slothful person. புத்தி இல்லாத மனுஷனுடைய திராட்சை தோட்டத்தை போல. And it is like the vineyard of a foolish. வெளிப்பிரகாரமாக அது அழகா இருக்கலாம். Perhaps outwardly it might appear beautiful. ஆனால் கண்ணால் பார்க்க முடியாத ஆவி மண்டலத்தில் அதில் அநேக பாழான காரியங்கள் இருக்கும். But however, in the invisible spiritual dimension, there are many desolate things there. அதனால நம்முடைய ஜீவியத்தை எப்படி சீக்கிரமாய் சரிப்படுத்த வேண்டும் என்று அறியும்படியாக சில குறிப்புகள் இந்த வேத பகுதியிலிருந்து நாம் பார்க்க போகிறோம். We are going to see from the scripture portion how we have to set right our things in our prayer life. இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பது ஒரு பெரிய யுத்தமாக மாறிவிட்டது. Today it has become a challenging task to sit at the feet of Jesus. மற்றதெல்லாம் பண்ணலாம், ஆனா அவருடைய சமூகத்தில் இருப்பது ஒரு சவாலா இருக்கிறது. We can do all other things. It has become a great challenge to be in His presence. நேற்று முஸ்லிம் குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரன் என்னை பார்க்க வந்தார். And yesterday from a Muslim who was saved, he came and met me. அவர் வேற ஒரு சபையை சேர்ந்தவர், ஆனால் நம்முடைய இரவு ஜெபத்திற்கு மட்டும் வருவார். And he goes to another church, but he comes to our faith home for the night prayers. அவர் சொன்னார், பிரதர், நான் இந்த ஜெபத்தை என்ன சாட்டர்டே நைட் பிரேயர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏனென்றால் நீங்க மற்றவங்களுக்காக, தேசத்திற்காக, இந்தியாவுக்காக ஜெபிக்கும் போது என் குடும்பத்தை ஆண்டவர் பொறுப்பெடுக்கிறதை நான் காண்கிறேன் என்று சொன்னார். And he said, I was able to notice when in this night prayer, when you pray for others, for the nation and for the other souls, I could see and I could feel that my family is being blessed because of that. ஆனால் இந்த ஜெபத்துக்கு வருவது ஒரு சவாலா இருக்கிறது என்று சொன்னார். But he says, coming for this prayer, it is a great challenge to me. இங்கே வாரம் வரணும்னு நினைக்கிறேன். போன வாரம் எனக்கு வேலை வச்சிட்டாங்க கரெக்ட்டா அந்த சனிக்கிழமை நைட் டைம். And I desired to come every week, but last week I had a job to do at my office. ஆனாலும் நம்மளுடைய ஜெபத்தை கட்டிய இந்த யுத்தத்தில் ஜெயம் கர்த்தரால் வரும். But however, he said, in this battle there will be a sure victory from the Lord. நம்முடைய ஜீவியத்தை சரிப்படுத்தும்படியாக இந்த வேத பகுதியிலிருந்து சில குறிப்புகளை பார்க்க போகிறோம். So that we might set right our life, we are going to see some lessons in the scripture portion. One, மரியாளும் மார்த்தாள் இரண்டு பேரும் ஆவிக்குரிய காரியங்கள் தான் செய்தார்கள். And both Mary and Martha, they were doing only spiritual things. இயேசுவுடைய பாதத்தில் மரியாள் உட்கார்ந்தது ஒரு ஆவிக்குரிய காரியம். And Mary sitting at the feet of Jesus, it is one of the spiritual thing. மார்த்தாள் பணிவிடை செய்தது இயேசுவுக்காக தான், வேற யாருக்கும் இல்ல. And Martha, when she was cooking and doing other things, it is also serving the Lord Jesus. இயேசுவுக்காக எதை செய்தாலும் அது ஒரு ஆவிக்குரிய காரியம். Whatever we
do for Jesus, it is indeed a spiritual task. faith homeல எதை செய்தாலும் அது ஒரு ஆவிக்குரிய காரியம். Whatever we do in the faith home, it is a spiritual deed. ஆனால் However, அந்த ஆவிக்குரிய காரியத்தையும் பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார், இது ஒரு குறைவான காரியம், மரியாள் செய்ததுதான் சிறந்த காரியம். and even in that spiritual thing, Jesus said, it is what Martha did, it is something inferior to what Mary did, who sat at the feet of Jesus. இதிலிருந்து நாம் படிக்கிற பாடம் என்ன? What is the lesson that we have to learn from this? இயேசுவுக்காக நிறைய ஊழியங்களை செய்யலாம், நிறைய வேலைகளை செய்யலாம். For Jesus we might do many ministries and for many work. குடும்பமாக தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு அப்பாயின்ட்மென்ட் உண்டு ஒவ்வொரு நாளும். And as a family and individually, you have a personal appointment every day with your God. நிறைய கோர்ட் கேஸ் நடக்குது. And there's so many court cases going on. குறிப்பிட்ட நாளில் நீங்கள் அங்க கோர்ட்டுக்கு வர வேண்டும். And at the appointed day, you have to adjourn yourself to the court. ஒரு டீம் பார்ட்டி வருவாங்க, இன்னொரு பார்ட்டி வர மாட்டாங்க. And one party will come, another party will not come. நிறைய கேஸ்ல நடக்குது. And this is happening in many of the cases. சுகம் இல்லை, இவங்க இறந்துட்டாங்க, அது நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு சொல்லி ஏதாவது ஒன்னு சொல்லி அந்த ஹியரிங்கை தள்ளிட்டே இருப்பாங்க. And because such and such person is sick and they are not able to come, and they will be keeping on postponing that case. இது போல நமக்கு எல்லாருக்கும் நம்முடைய வீடுகளில் நாம் இன்றைக்கு பாடினது போல ஒரு ஸ்வீட் hour of prayer, ஒரு இனிமையான ஜெப வேளை இருக்க வேண்டும். So as we sang in this song, for each and every one of us, every day we have a sweet hour of prayer with our God. Jesus வரார், ஆனா நம்மை காணோம். Jesus indeed is coming, but we are not found there. நம்ம பாடினதுல ஸ்வீட் hour of prayer அது ரிட்டர்ன் பண்ணிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் அந்த டைம் வரும்போது இதுதான் எனக்கும் ஆண்டவருக்குரிய நேரம். And as we sang the sweet hour of prayer, it should come returning, and every day we have to have this relationship with God. அந்த நேரம் ஜீசஸும் விரும்புகிறார், அது நமக்கும் நல்லது. And that hour even Jesus desires, and it is also good to us. அதனால கிறிஸ்டியன் என்கிற லேபலை வைத்து, ஸ்பிரிச்சுவல் என்கிறதான ஒரு பெயரை வைத்து ஏதோ ஒன்று செய்து திருப்தி அடைய வேண்டாம். And having a label as Christian and having this name as a Christian, let us not do something others. Spiritual என்கிறதான Spiritual as a name, we should not do other things. கர்த்தருக்காக என்று சொல்லி லேபல் வச்சு காரியங்களை செய்து திருப்தி அடைய வேண்டாம். Let us not be satisfied and do things for the sake of God. இயேசுக்கும் உங்களுக்கும் இருக்கிற நேரடி தொடர்பு எப்படி இருக்கிறது? What is your direct relationship with you and your Jesus? ஒவ்வொரு நாளும் எனக்கும் இயேசுக்கும் ஒரு அப்பாயின்ட்மென்ட் இருக்கிறது. அந்த அப்பாயின்ட்மென்ட் நேரத்தில் அந்த ஹியரிங்கில் அந்த கோர்ட்டுக்கு நான் போகிறேனா? Every day I have an appointment with Jesus, and the time of hearing, am I going on that hour? அதனால இது நாம் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கேள்வி. This is a question that we have to answer. இதை அலட்சியம் பண்ணக்கூடாது. We should not despise this. ஏதோ கர்த்தருக்காய் செய்கிறேன் என்று திருப்தி அடையக்கூடாது. We should never be satisfied that we are doing something for God. வேலைகள் நடந்துதான் ஆக வேண்டும். Indeed, the work has to be done. வீட்டு வேலைகள் செய்துதான் தீர வேண்டும். We have to do our household duties. வேலைக்கு போய் தான் ஆக வேண்டும். We have to go for a job. ஊழியங்கள் செய்ய வேண்டும். We have to do our ministry. செய்யாவிட்டால் பாதிப்பு தான். If we do not, we'll have the impact. இந்த பாய் யாரும் விரிக்காவிட்டால் எப்படி கூட்டம் நடக்கும்? If someone does not spread these mats, how can we have this meeting? இந்த மைக் வேலை செய்யாவிட்டால் எப்படி பேச முடியும்? If this microphone does not work, how can we preach? அப்போ அந்த வேலைகள்ல கூட இயேசு அந்த மரியாளை போல இயேசுவோடு கூட இருந்து தான் செய்யணும். And even in those jobs, as Mary did, we have to be along with Jesus and do them. மார்த்தாள் இல்லாம வீட்டு வேலை நடக்காது. And without Martha, the household duties will not go. அப்ப மார்த்தாள் வேலை செய்யும்போது கூட மரியாளுடைய ஸ்தானத்திலிருந்து இயேசுவோடு இருந்து வேலை செய்ய வேண்டும். And even Martha was doing her job as Mary was with Jesus. She also has to be with Jesus and do her jobs. அதனால தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது அந்த பழக்கத்திற்கு நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும். So let us give the first priority sitting at the feet of Jesus. ஒருவர் இப்படி சொன்னார். One person said so. தேவையானது ஒன்று அப்படிን மார்த்தாள் கிட்ட இயேசு சொன்னார். And looking unto Martha, Jesus said, one thing is needful. அது இது ஒரு பர்சனல் அவருடைய வியாக்கியானம் இது. And it is his personal interpretation. அவர் என்ன சொன்னார்?
What did he say? தேவையானது ஒன்றுன்னு சொல்லும்போது அவ வந்து நிறைய டிஷ் சமைச்சிட்டு இருந்தா. ஏதாவது ஒண்ணு கூடு என் பக்கத்துல வந்து உட்காரு, அதுதான் இயேசு சொன்னாரு. And she was cooking so many dishes, but Jesus said one thing is needed, that you have to come and sit near me. அதனால நம்முடைய வேலைகளையும் ரொம்ப ஆடம்பரமாக அதிகமாக நாம் செய்யாமல் அதை குறைக்க பார்த்து இயேசுவோடு நேரம் செலவழிக்க தேவன் நமக்கு ஞானத்தை தர வேண்டும். So God should give us a wisdom even in our work that we do for God. We should not try to do it more vigorously or more fashionable, and so we have to cut it short and come to sit at the feet of Jesus. தேவனுடைய சமூகத்தையே பாதிக்கக்கூடிய வேலையை நாமே கிரியேட் பண்ணக்கூடாது. We should not create a job or a work where it could impact the presence of God. அப்ப வியாழக்கிழமை நமக்கு 10 to 11 இல்ல என்றால் இரவு 10 to 11 தேவனுக்கு நமக்கு ஒரு அப்பாயின்ட்மென்ட் உண்டு. So on this Thursday we have an appointment, either morning 10 to 11 or night 10 to 11. இந்த ரெண்டுமே இம்பாசிபிள் ன்னு சொன்னா மூன்றாவது ஒரு மணி வேளை ஜெபிக்கலாம், ஆனால் ஜெபிக்காமல் இருக்க கூடாது. And if these two times are not possible, you can either take any of the hour, but we should never stop praying. இரண்டாவது, secondly, நாம் இப்போது வாசிக்க கேட்டோம். now we heard a verse being read. மார்த்தாள் ஒரு தவறை செய்கிறது மாத்திரமல்ல, Martha not only she did a wrong thing, மரியாள் தான் மார்த்தாளை குற்றப்படுத்தி இருக்கான். பாரு ஆண்டவரே, நான் வந்து உட்கார்ந்து வசனத்தை கேட்டிருக்கேன், அவப்பா சமைச்சிட்டு இருக்கிறேன், கொஞ்சம் வர சொல்லுங்க. ஆனால் மார்த்தாள் வந்து மரியாளை குற்றப்படுத்துகிறான். It is supposed that Mary should have accused Martha, saying, "Oh Lord, see Martha is working, I am sitting at your feet and I am hearing, and she also should join me." But however, Martha, she is complaining about Mary. நான் இதிலிருந்து நான் படிக்கிற பாடம் என்ன? What is the lesson that we are learning from here? ஆரோக்கியமான ஒரு ஜெப ஜீவியத்தை நாம் கட்டி எழுப்பாவிட்டால், if we do not build up a very strong prayer life, நம்முடைய சோம்பேறித்தனம் ஜெபிக்கிறவர்களையும் தாக்கும். Our laziness, it will also have its impact upon people who pray. இன்னைக்கு நிறைய பேர் கூட்டத்துக்கு லேட்டா வர்ற காரணம் என்ன தெரியுமா? வீட்ல சில சோம்பேறிகள் இருக்கிறாங்க. And today, do you know what is the reason many people are not coming at the right time for the meeting? Is many lazy people are at their home. நீ போ, நான் வரேன். They will say, "You go and I will come later." ஆனா போறவங்களுக்கு தெரியும் அவங்க போனா வர மாட்டாங்க, அதனால இருந்து கூட்டிட்டு வரணும். But however, people who come here, they know if they go, they will not come, so they remain there and bring them here. அப்ப டைமுக்கு தேவ சமூகத்துக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள். And even people who desire to come to the presence of God at the right time, they are also affected. பாருங்க, மார்த்தாளுடைய சமையல் வந்து அவளுடைய மற்ற வேலைகள் வந்து மரியாள் இயேசுவின் பாதத்தில் இருக்கிறதே தாக்குகிறது. See the cooking work of Martha and other jobs that he was doing, it was also affecting Mary who was sitting at the feet of Jesus. யாராவது உங்க வீட்ல ஜெபிக்கிறவங்க இருந்தா, if at all there is someone at your home who prays, அதை போய் தொட்டுட்டே இருக்காதீங்க. do not keep touching them. ஜெபம் பெரிய ஜெபம் ஒழுங்கா இருக்கு, ஃபர்ஸ்ட் அப்புறம் ஜெபி. And do not say what prayer is that, first be right and after pray. ஒருவேளை ஜெபிச்சா மாறுவாங்களே. Perhaps when they pray, they will indeed change. ஜெபத்தை அவங்கள கை வச்சு ஜெபத்துல கை வச்சு ஜெபிக்காம பண்ண வச்சுட்டு திருந்திடுவாங்களா? ஒழுங்கா இருக்குன்னு சொல்றோமே, அந்த ஜெபத்தை நிறுத்திட்டா ஒழுங்காயிடுவாங்களா? And we always touch them and we disturb them. If we disturb them and if they do not pray, will they ever change? வேலைகள் நடக்க வேண்டும். The works, the jobs should be done. ஆனால் அந்த வேலை ஜெபத்தை விழுங்க கூடாது. But those works should not swallow a prayer. ஜெபிக்காதவர்கள் ஜெபிக்கிறவர்களுக்கு நல்ல நேரத்தை கொடுக்க வேண்டும். ஏன்னா உங்களால முடியல, அவங்களாவது வீட்டை பாதுகாக்கட்டுமே. And people who do not pray, at least give room, much time to people who pray. At least they can pray for you. வீட்டு தலைவர்கள் உங்களுடைய குடும்பங்கள குடும்ப ஜெபம் நடப்பதற்கு உங்களுடைய உத்தரவாதம், மனைவியுடைய உத்தரவாதம் அல்ல. And the head of their house, it is your responsibility to have the family prayers in your family. It is not the duty of your wife. குடும்ப தலைவராக உங்களை வைத்ததற்கு காரணம் அதிகாரம் செலுத்த அல்ல, வீட்டை ஆவிக்குரிய ஜீவிதத்தில் கட்டியெழுப்பும்படியாக. The very reason that God has kept you as the head of the house, it is not to exercise authority over your family, but it is for you to bring your family in a spiritual way. துக்கமான கரை நிறைய மனைவிமார் தான் புருஷனை கூப்பிடுறாங்க, ஜெபத்துக்கு வா ஜெபத்துக்கு வா, அவங்க வேற என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. And most unfortunate thing is only the wives they are calling the husbands for their prayers. அதனால
ஜெபிக்கிறவர்களுக்கு இடம் கொடுங்கள். So give room to them who pray. முடிந்தால் நீங்களும் சேர்ந்து ஜெபியுங்கள். If possible, join along with them in their prayer. ஆனால் தடை பண்ண வேண்டாம். But do not stop them. மூன்றாவது, Thirdly, இவள் மரியாளை குற்றப்படுத்துகிறது மாத்திரமல்ல, இயேசுவையே குற்றப்படுத்துகிறார். and Martha, not only she accused Mary, but also she blamed Jesus. நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் கிச்சன்ல, And how much I'm toiling at the kitchen. இவ வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. And she is just sitting at your feet. உமக்கு கவலை இல்லையா? Do you not worried about that? இயேசுவையே குற்றப்படுத்து, உமக்கு கவலை இல்லையா? And she is even blaming Jesus. Do you not worry about that? அப்போ நம்முடைய ஜீவியத்துல இயேசுவை குற்றப்படுத்துகிறதான பகுதி இருக்கிறதா? Is there in our life, is there any portion or aspect where we blame our Jesus? ஜெபிக்க பழகாதவர்கள், People who do not have the habit of prayer, ஈஸியா இயேசுவை குற்றப்படுத்துவாங்க. easily they will blame Jesus. சமீபத்துல அந்த சத்தம் நிறைய கேக்குது. Recently that voice is being heard more. ஏன் ஆண்டவர் இப்படி பண்றாரு? Why is God doing so like ஏன் ஆண்டவர் me? இப்படி அனுமதிக்கிறாரு? Why is he allowing so? ஐயா, நான் ஆண்டவர்ட்ட நீ பேச மாட்டேன். I will not no more talk with Jesus. இப்படிதான் ஆண்டவர் எப்ப பார்த்தாலும் பண்றாரு. God is doing always to me like அவர் this. பட்சபாதம் உள்ளவரா இருக்கிறாரு. And he is showing partiality. மற்றவங்க எல்லாம் நல்லா இருக்கா, எனக்கு மட்டும் தான் இப்படி பண்றாரு. Others are so good and he is doing so much, but he is not doing for me. தேவனோடு பழகாதவங்க தான் இப்படி எல்லாம் பேசுவாங்க. People who are not having a proper relationship with Jesus, they will speak like this. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். Just understand one thing. குற்றம் எப்பொழுதும் நம் பக்கத்தில் தான் இருக்கிறது. The mistake or the guilt is always on our side. தேவன் எப்பொழுதும் நிரபராதிதான். And God is always and always innocent. அவர் குற்றம் சாட்டப்படாதவர். And he cannot be blamed. அவரை பற்றி குற்றம் சொன்னால் அது பொய். When we blame him, it is only a lie. அது பிசாசுடைய தூண்டுதலால் எழும்புகிற ஒரு பொய். And that is a lie that is provoked by the devil. அதனால நம்முடைய ஜீவிதத்தில் அவரை குற்றப்படுத்துகிற அந்த பழக்கத்தை தவிர்ப்போமாக. So in our life, let us avoid the habit of accusing, blaming him. அப்படி அவரிடத்தில் குற்றம் இருக்கும் என்றால் நாம் ஜெபிக்க போனா அந்த ஜெபம் சரியான ஜெபமா இருக்காது. குற்றம் உள்ள ஒருத்தர்கிட்ட எப்படி போய் கேட்கிறது? And if he is to be accused, then when we go and pray to him, it will not work. But how can we pray to a person who is already accused? ஒரு தவறும் செய்யாதவர் தான் நம்முடைய ஆண்டவர். Our God is infallible. அப்படி ஒரு தவறும் செய்யாத ஆண்டவரிடத்தில் போய் ஜெபிப்பதில் அர்த்தம் உண்டு. And there is a meaning to when we pray to a God who has never committed even a single mistake. இந்த ஜெபிக்காத இயேசுடைய பாதத்தில் அமர்ந்திருக்காத மார்த்தாளுக்கு இயேசுவே உமக்கு கவலை இல்லையா என்று கேட்கிறார். And this Martha who did not go and sit at the feet of Jesus, now she is blaming Jesus, saying, "Oh Lord, do you not take care of this?" குற்றம் மார்த்தாளிடத்தில் தான் இருக்கிறது. ஆனால் குற்றமில்லாத மரியாளையும் குற்றமில்லாத இயேசுவையும் குற்றப்படுத்துகிறார். And the blame is only upon Martha, but she is blaming only Mary and Jesus. ஜெபம் குறைந்தால் மற்றவர்களை குற்றப்படுத்துகிறதான தன்மை பெருகும். When our prayer decreases, the aspect of blaming others will increase. நாலாவது, Fourthly, மார்த்தாளுக்கு அவளுடைய மனதில் சமையலோடு கூட அநேக கவலைகள் இருந்தது. and for Martha, along with the work of cooking, in her mind she had care of many other things. அதனால்தான் இயேசு சொன்னார், நீ அநேக காரியங்களை பற்றி கவலைப்படுகிறாய். And that is the reason Jesus said, Martha, you are being careful of many things. அப்போ அவளுக்கு சமையல் பாரமும் உண்டு, மனதில மற்ற காரியங்களும் உண்டு. She had the burden of cooking as well as the burden about other things. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உனக்கு மனதில நிறைய கவலைகள் உண்டு. And that is the reason Jesus said, you are troubled in many of things. அப்போ அதிலிருந்து நாம் அறிய வேண்டிய என்ன காரியம்? What is the thing that we have to know from this? இப்போ இயேசு அவளுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார். Jesus has come to her house. இப்போ நல்ல சான்ஸ் மார்த்தாள் போய் இயேசுவிடத்தில் போய் பாரத்தை கொட்டுவதற்கு. This is a very good chance for Martha to pour out her burden at the feet of Jesus. அப்போ மரியாளை விட மார்த்தாளுடைய மைண்ட்ல நிறைய பாரம் இருக்கு. மூத்தவள் அவள்தான். And because Martha was elder to Mary, so she is supposed to have more burden than Mary. அந்த 38 39 மறுபடியும் வாசிங்க. Let's read verse 38 and 39. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டாள்.
அப்போ அது மார்த்தாளுடைய வீடு அது. So she received him into her house, that is Martha's house. இந்த வசனத்தின் அடிப்படையில் சில வேத நிபுணர்கள் சொல்லுகிறார்கள், And on the basis of this verse, some Bible scholars they say, மார்த்தாள் கல்யாணம் பண்ணி புருஷனை இழந்தவள், அவள் அந்த வீட்டில் தங்குகிறாள். and Martha was married but she lost her husband and she was staying on that house. அது அவளுடைய வீடு. That is her house. அவளோடு கூட மரியாளும் லாசரும் இன்னும் கல்யாணம் பண்ணாமல் இளைஞர்களா இருக்கிறார்கள். And in her house both Mary and Lazarus, they are still unmarried and they were staying along with her. ஆகையால் ஒருவேளை அவள் விதவையா இருந்திருந்தால், or if at all she was a widow, மூத்தவளா இருக்கிறபடினால், because she is elder, அந்த வீட்டு பொறுப்பு அவளுக்குள் இருந்தபடினால், because she had the responsibility of that house, எத்தனையோ பாரங்கள் உண்டு, she would have had so many burdens. இந்த நல்ல சான்ஸ் அந்த பாரத்தை இயேசுவே வீட்டுக்கு வந்துட்டார் சொல்லுவதற்கு. And so this is a very good chance because Jesus himself has come to our house. இன்றைக்கு அதுதான் நாம் பாடினோம், sweet hour of prayer. That is what we sang today, sweet hour of prayer. கவலை நிறைந்த உலகத்திலிருந்து ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க நல்ல ஒரு சந்தர்ப்பம். That is a very good chance that we resign from all the cares of this world to sit at his presence. அந்த சான்ஸையும் எடுக்காம சமையலுக்கு போகிறார். And she did not use that chance and she was going on cooking. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சில பாரங்களை தந்திருக்கிறார். God has given some burdens in our life. எதற்கா தெரியுமா? Do you know why? அப்படியாவது அவருடைய சமூகத்தில் போய் அந்த பாரத்தை கொட்டுவோம். At least if that be so, we go to his presence and pour out our burden. ஆனால் அந்த பிரச்சனைகள் பாரங்கள் வரும்போது, but when the problems and the burdens come, நமக்கு முறுமுறுக்க தெரியும், we know to murmur, கோபப்பட தெரியும், we know how to get angry, சண்டை போட தெரியும், we know how to fight, அவங்களை குற்றப்படுத்த தெரியும், we know how to blame others, மத்தவங்க கிட்ட எனக்கு ஜெபியுங்கள் என்று சொல்ல தெரியும், we know how to say please pray for me, ஆனா நம்ம ஜெபிக்க மாட்டோம். but we will not pray. அந்த பிரச்சனையின் காரணமே நோக்கமே ஜெபிக்க வைக்கிறதுக்கு தான். The very reason, the purpose of the problem is God has to make us to pray. ஒரு நாள் நான் சின்ன பையனா இருக்கும்போது ஒரு பாஸ்டர் பேய் ஒட்டிக்கு கொண்டிருக்கிறதை பார்த்தேன். And while I was a child, I was seeing a pastor who was casting out devils. Pastor Aruldas. ஒரு அம்மா வந்து இன்னொரு அம்மாவை கூட்டிட்டு வந்தாங்க, பாஸ்டர் இவங்களுக்கு பிசாசு பிடிச்சிருக்கு. And one sister, she brought another sister saying she was possessed by the devil. அப்போ அந்த பாஸ்டர் தலை மேல கை வச்சார் அந்த பேய் பிடிச்சவங்க மேல. And this pastor, he laid his hands upon the lady who was possessed with the devil. விழுந்துட்டாங்க. She fell off. பாஸ்டர் அந்த கூட்டிட்டு வந்த அம்மா நீ வா உனக்குள்ள தான் பெரிய பிசாசு இருக்குன்னு சொல்லி உட்கார வச்சாரு. And then pastor told the lady who brought this woman who was possessed by the devil saying, you come here because you have the greater devil. அவங்களும் விழுந்துட்டாங்க. And she also fell off. அப்ப அது போல so also நமக்கு சில பாரங்கள் இருக்கு, we have some burdens, அது சில பிரச்சனைகள் உண்டு, we have problems. எல்லார்கிட்டயும் போய் ஜெபம் பண்ணுங்க சொல்லிட்டு என்னமெல்லாம் பண்றோம். And we all go to every one of them and say please pray for me, please pray for me. அங்க இங்க சண்டை போடுறோம், புகார் பண்றோம், குற்றப்படுத்துகிறோம். We go here and there, fight, complain and lament. ஆனா எல்லா பிரச்சனையை விட நமக்கு ஜெபிக்காம இருக்கிறதுல ஒரு பிடிவாதம் இருக்கு பாருங்க, அதான் பெரிய பிரச்சனை. And more than all the problems, there is a stubbornness that we do not pray. That is the greatest problem. அதனால நம்ம அந்த பிரச்சனைகளை ஆண்டவர்கிட்ட சொல்ல அந்த ஒரு ஃபாஸ்டிங் எடுக்கணும், ஒரு அரை மணி நேரம் ஆண்டு சமத்துல உட்காரணும், இது வரவே மாட்டேங்குது. And to say out our problem, we have to take some efforts, take fasting, at least sit at the presence of God for 30 minutes. This is never ever coming out of us. இந்த பிரச்சனைகள் தான் நம்மை தூண்டுகிறது. போய் ஜெபம் பண்ணு, அந்த ஒரு மணி நேர வேளையில் தேவ சமூகத்தில் உட்காரு, தேவனோடு பேசு, இதுதான் சான்ஸ். ஆனா அந்த மார்த்தாளே போல இல்ல நான் சமையல் பண்ணுவேன், அவளையும் விட மாட்டேன். And only this problems, it is driving us, provoking us to go and pray for that problem. But however we say no, I will not, I have some work to do and I will only do, and also accuse others. ஆனா விடுதலை வேணும். But I need deliverance. அது எப்படி? How is it possible? ஆண்டவரோடு பழகுகிறதான அந்த பிரயாசப்படுவோம், அந்த பிடிவாதத்திலிருந்து வெளியே வருவோம். So let us take efforts to have a relationship with our God and let us remove that stubbornness out of us. ஜெபிக்க பழகாதவங்களுக்கு ஆரம்பத்தில் ஜெபிப்பது ஒரு சவால் தான், ஆனாலும் ஜெபிக்க முயற்சி பண்ண வேண்டும். People who are not habituated to pray, initially in the beginning it will be a very challenge to pray, but however you have to continue and you have to
pray. நான் வாலிபனா இருக்கும்போது While I was young, பல போராட்டங்கள் வந்தது. there are so many struggles. அப்ப நான் முடிவு எடுத்தேன். நான் Then I made a decision. 8 to 9 ஈவினிங் டெய்லி நான் ஃப்ரீயா இருப்பேன். கூட்டம் இல்லாத நாட்கள்ல. In the days where there were no meetings, 8 to 9 I have some time. அப்ப அந்த டைம் 1 hour நான் ஜெபிப்பேன். On that time I will pray for 1 hour. டைம் போறதே தெரியாது. And I will not know how the time goes. கர்த்தருடைய பெரிய கிருபையால காலையில எனக்கு கொஞ்ச நேரம் கிடைச்சது. By the grace of God I had some time in the morning. அப்ப காலையில கூட 10 to 10:30 ஜெபிக்க வேண்டும் என்று தீர்மானித்தேன். Then I made a decision I have to pray from 10 a.m. to 10:30 a.m. அந்த அரை மணி நேரம் 1 மணி நேரத்தை விட போராட்டமா இருந்தது. And that 30 minutes of prayer, it was so long, even more than the 1 hour of prayer. அப்ப ஒன்றை நான் புரிந்து கொண்டேன். One thing I was able to அந்த understand. ஜெப வேளையையும் நாம் கேப்சர் பண்ணணும், பிடித்துக் கொள்ள வேண்டும். Even we have to capture that time of prayer. சாயங்காலம் 8 to 9 நான் பிடித்துக் கொண்டேன். I took all 8 to 9 p.m. எனக்கும் ஆண்டவருக்கு கனெக்ஷன் உண்டாயிடுச்சு. அந்த டைம் போறதே தெரியல. And there was a connection between me and my God, and I do not know how the time went. ஆனால் காலையில திடீரென்று 10 to 10:30 ஜெபிக்கலாம் என்று யோசித்தால் அந்த நேரத்தை பிடிப்பது ஒரு யுத்தமாய் மாறிவிட்டது. But when I had a time praying at 10 a.m. to 10:30 a.m., then it was a great challenge to hold on to my God. அதனால ஜெபம் ஓடலன்னு சொல்லி நிறுத்தி விடாதீங்க, அதை பிடிக்க வேண்டும். So do not stop saying my prayer is not moving on. Take hold fast of that நம்முடைய time. சரீரத்தை நாம் கீழ்ப்படுத்தி அந்த நேரத்தில் ஆண்டவரோடு இருப்பதை நாம் பழக வேண்டும். We have to subject our body and we have to habituated to wait on the presence of God on that time. ஐந்தாவது, Fifthly, மரியாள் ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்தாள். Mary, she sat at the feet of Jesus. ஆனால் அவளுடைய ஜீவியத்தை பற்றி நோட் பண்ண வேண்டிய காரியம் என்னவென்றால், ஜெபம் என்று சொல்லும்போது தேவனோடு பேசுவது, ஆனால் இந்த ஜெபத்துல இயேசுதான் அவளோடு அதிகமா பேசிக் கொண்டிருக்கிறார். But one thing that we have to notice in our life is when we say prayer, we talk to God or Jesus, but here we see that Jesus is talking more. ஜெபம் என்று சொல்வது இட்ஸ் நாட் a monologue. நாமே ஆண்டவர்கிட்ட பேசுறது இல்ல, இட்ஸ் a dialogue. அது ஒரு சம்பாஷணை. தேவனும் நம்மோடு பேசுவார். When we pray, prayer is something, it is not a monologue, it is a dialogue wherein we talk with God and He talks with us. இப்போ மரியாள் தேவனுடைய இயேசுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்தாள் என்று வாசிக்கிறோம். We read that Mary, she sat at the feet of Jesus listening the word of Jesus. இயேசு என்ன பேசினார்? What did Jesus speak? அது பைபிள் இல்ல. It is not written in the Bible. வேதம் அல்லாத இயேசுடைய வார்த்தைகள் உண்டு. And there are words of Jesus outside of the scripture. மரியாளுக்கு மட்டும் தெரிஞ்ச இயேசுடைய வார்த்தைகள் உண்டு. And there were words of Jesus that is only known to Mary. அப்ப இயேசு பர்சனலாக வேதத்தில் சேர்க்காத வார்த்தைகள் மரியாளிடத்தில் பேசினார். So Jesus spoke the words wherein it is outside of the scripture, she spoke to Mary. அது நமக்கு அல்ல, அதனால் வேதத்தில் சேர்க்கவில்லை, அது மரியாளுக்கு மட்டும்தான். And it is not for us, and that's the reason God did not include that in the scripture. It belonged only to Mary. இது போல So also, நாம் தேவனுடைய பாதத்தில் உட்காரும்போது, so when we sit at the feet of God, நமக்கு பர்சனலாக ஒரு வார்த்தை தேவன் நமக்கு வைத்திருப்பார். God will have a personal word only to us. டெய்லி இயேசு பேசுறாரா? Is Jesus speaking to you daily? ஜெபிக்கும் போது ஆண்டவர் பேசுகிறாரா? நாம் பேசுகிறோம், ஆண்டவர் பேசுகிறாரா? As we pray, indeed we speak to God, but is He speaking to us? இன்றைக்கு ஆண்டவர் என்ன பேசினார் என்று யாராவது கேட்டால் சொல்வதற்கு பதில் இருக்கிறதா? If we are questioned, did God speak to us, do we have an answer to that? சிலர் இப்படி கேட்கிறார்கள். Some people ask like this. ஆண்டவர் தான் நமக்கு தேவைகளை தெரியுமே, அப்ப நம்ம ஏன் ஜெபிக்கணும்? God knows all our needs, so why should we pray? இது அநேகருடைய கேள்வி. ஆண்டவர் தான் நமக்கு மனசுல நினைச்சாலே அவருக்கு தெரியுமே, என்ன தேவைகள் அறிஞ்சாலே அவர் அப்பா தானே, நம்ம ஏன் போய் சொல்லணும்? Majority of the people, they have God knows our mind and He should know our need. அதற்கு ஒரு காரணம். There is a reason for it. நாம் ஜெபிக்கும் போது When we pray, அவர் சொல்லுகிற பதிலை தாண்டின பதில். the answer that gives is the answer that is outside more than the answer He gives. அதாவது நமக்கு தேவையான அந்த பதிலை விட அதிகமாக சில நேரத்தில் நம்மோடு பேசுவார். அதை கேட்க தான் ஜெபிக்கிறோம்.
And more than the required answer, the needful answer, he speaks more than that, and that is more needful for us. நாம் ஒன்றை நினைத்து அவரிடத்தில் பேசுவோம், அவர் வேறொன்றை பேசுவார். We will think about one thing and we will talk to him, but he will speak another thing. அதை கேட்க தான் ஜெபிக்க வேண்டும். We have to pray to hear that. ஒரு முறை இயேசுவிடத்தில் சிலர் போய் சொன்னார்கள். Once some people, they went to Jesus and said so. இயேசுவே, அம்மாவும் சகோதரர்களும் வெயிட் பண்றாங்க. And Jesus, your mother and your brothers, they are waiting for you. அவர் சொன்னார், என் தாய் யார்? Jesus said, who is my mother? என் சகோதரர்கள் யார்? Who are my brothers? அவர் எல்லாரையும் பார்த்ததோ, என்னுடைய பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்கள் இவர்கள் தான் என்னுடைய சகோதரர்கள், என் தாய். And he said, looking at them who were seated around him, saying, these people who do the will of my father, they are my mother and my brethren. திமிர்வாதக்காரனை இறக்கினார்கள் சுகத்திற்காக. And they brought down the lunatic person down. அவங்களுக்கு வேண்டியது சுகம். And for him, he needed a healing. ஆனால் ஆண்டவர் சொன்னது, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. But Jesus said, your sins are forgiven. பெத்தெஸ்தா குளத்தில் 38 வருஷம் வியாதி இருந்ததான மனுஷனுக்கு வேண்டியது சுகம். And at the pool of Bethesda, that person, he needed a healing. ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். God indeed gave him healing. ஆனால் நீ போ, இனி பாவம் செய்யாத, அடுத்த முறை பாவம் செய்தால் இதைவிட பயங்கரமான ஒன்று நடக்கும் என்று எச்சரிப்பை கொடுத்தார். But he warned that person, you go and sin no more. If you do, the worst thing might happen to you. தண்ணீரை தேடி வந்தாள் சமாரிய ஸ்திரீ. The Samaritan woman, she came in search of water. கடைசில தண்ணீரே எடுக்கவில்லை. ஆண்டவர் சொன்ன வார்த்தை அவளுடைய வாழ்க்கையை மாற்றி விட்டது. Finally, she did not take the water. The words that Jesus spoke to her, it changed her whole life. யாக்கோபு சொல்லுகிறார் முதலாம் அதிகாரத்தில், James, he says in chapter 1, be swift to listen, slow to speak. அதாவது கேட்க நீங்க ஸ்பீடா இருக்கணுமா, ஆனா பேசுறதுக்கு ஸ்லோவா இருக்கணும். You should be swift to listen and slow to speak. அந்த வசனத்தை வாசிங்க. 19ஆம் வசனம். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும். கேட்கிறதுக்கு தீவிரம். நம்ம எல்லாரும் ஆப்போசிட் தான். பேசிட்டே இருப்போம், ஆனா கேட்க மாட்டோம். And we are all just opposite. We'll just keep on talking but never listening. அதனால அடுத்த முறை ஜெபிக்கும் போது, so the next time when we pray, நம்முடைய பைபிளையும் ஒரு நோட்புக்கையும் ஒரு பென் வச்சு ஜெபிப்போம். So let us have a Bible, our notebook and a pen and then pray. ஆண்டவரும் நம்மோடு பேசுவார். God will indeed speak to us. பேசின உடனே அதை எழுதிடுங்க. The moment that he speaks, write it down. ஏன் அது சில நேரத்துல நிறைய பேசும்போது சிலதை மறந்துடுவோம். அதனால எழுதிட்டு திருப்பி ஜெபம் பண்ணுங்க. Because when God speaks to us more, sometimes we tend to forget some things. So that's the reason we have to note it down and then continue to pray. ஜெபிக்கும் போது செவி கொடுங்க, அவரும் பேசட்டும். So when we pray, hearken to him, let him speak to us. ஆறாவது, sixthly, யோவான் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, when we read John's Gospel chapter 11 verse 20, அந்த வீட்டில பார்த்தால் மரியாள் தான் இயேசுடைய பாதத்துல இருக்கிறா, ஸ்பீடா இருக்கிறா. மார்த்தாள் வேற காரியங்கள் அலுவலா இருக்கிறா. When we see in the house, it was Mary who was very speed at the feet of Jesus. Martha, she was doing some other job. ஆனால் யோவான் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்தால், but when we see in John 11:20, மார்த்தாள் தான் ஸ்பீடா இருக்கிறா, மரியாள் வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறா. And it was Martha who was fast. Martha was fast and Mary was seated at the feet of Jesus. Sitting at home. Sitting at home. வாசிங்க. இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். பாருங்க, மார்த்தாள் தான் எதிர்கொண்டு போகிறாள். It was Martha, she went and met Jesus. மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். வீட்டிலே இருந்தா. பாருங்க, இப்ப மார்த்தாளுக்கு ஸ்பீடு ஜாஸ்தியா இருக்கு. So now Martha was swifter. இது போல ஒரு காலத்துல நம்ம நல்லா ஜெபிச்சவங்களா இருந்தோமே, இப்போ என்ன ஆச்சு நம்முடைய ஜெப ஜீவியத்திற்கு? So also at one point of time we were people who was praying so much, but what has happened now? எல்லா கூட்டங்களுக்கு வருவோம். We will come for all the meetings. குடும்ப ஜெபம் நன்றாக நடந்து கொண்டிருந்தது. Family prayer was regular. டைம் போறதே தெரியாமல் தேவனுடைய சமூகத்தில் உட்கார முடியும், தனிப்பட்ட விதத்திலும். Personally we sat at the feet of Jesus without knowing our time. அந்த இனிமையான நேரம் எங்க போய் விட்டது? Where has that sweet time gone? இப்போ புலம்பலும் முறுமுறுப்பும் கேள்விகளும் தான் வாழ்க்கை நிரப்பி இருக்கிறது. And only all the murmurs,
lamentations and all our questions that has filled our life. எல்லாம் பூமிக்குரிய கவலைகள் நம்மை வாட்டிக் கொண்டிருக்கிறது. All the cares of this world, it is just troubling us. எனக்குள்ள 1000 குற்றங்களை வைத்து ஊரையெல்லாம் குற்றப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். I have so many errors and faults within myself, thousands of them, and I am accusing others. அதை மாற்றுவோமாக. Let us change that. ஆண்டவருடைய பாதத்தில் ஆண்டவர் ஆரம்பத்தில் இருந்த அந்த அனுபவத்தை புதுப்பிப்போமாக. Let us renew our initial experience. Let us bring it once again back. தேவனோடு இருக்க அந்த அப்பாயின்ட்மென்ட்டை நாம் கைக்கொள்வோமாக. Let us keep back the appointment that we have with our God. அவர் உங்களுக்காய் காத்துக் கொண்டிருக்கிறார். He is waiting for you. அதனால அவர் காத்து கொண்டிருக்கும்போது நாம் அதற்கு போய் பதில் அளித்து போய் அவரோடு பேசுவோமாக. When he is waiting for us, we have to answer his call and we have to wait his presence. தேவன் எனக்காய் காத்து கொண்டிருக்கிறார், நான் அவருக்காய் காத்திருக்கவில்லை, நான் பிஸியா இருக்கிறேன் என்று சொன்னால் அது எவ்வளவு பயங்கரமான ஒரு காரியம். When God is waiting for me, and then if I say I am not able to wait for him and I am so busy, how terrible thing it is. அதனால நம்முடைய பின்மாற்றத்திலிருந்து வெளியே வருவோமா. So let us come out of a backslidden state. ஒரு காரியத்தை நான் சொல்ல விட்டுவிட்டேன் முந்தின குறிப்பில். And one thing I forgot to say in the previous point. ஆண்டவருடைய வார்த்தை நாம் கேட்க பழகுகிற விஷயத்துல, in the terms of hearing the word of God, அந்த personal word, எனக்காக தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவர் பேசுகிற வார்த்தை நாம் கேட்க வேண்டும். We have to hear a personal word that God speaks to me specifically. இந்த பிரசங்கத்துல கூட தேவன் நமக்காக தனிப்பட்ட ஒரு வார்த்தையை வைத்திருப்பார். Even in this sermon, God would have kept a unique word for every one of us. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக, but unfortunately, many are listening for information, not for God's voice. அநேகர் தேவனுடைய சத்தத்தை கேட்க வரவில்லை, இன்ஃபர்மேஷன், ஏதாவது புதுசா கேட்டா நல்லா இருக்கும், அது ஒருவேளை பைபிள்ல ஒரு புதிய அறிவா இருக்கலாம், நல்லதுதான், ஆனால் குறைவானது. Many are just looking for information rather than God's word. It is indeed good, but we have to have a personal word from God. நான் வாலிபர்களுடைய யூத் மீட்டிங் ஒரு 5-6 மாதங்களுக்கு முன்பா நடத்தினேன். And for 5 or 6 months back I had a youth meeting for the young boys. அப்பொழுது ஒரு செய்தியை நான் சொன்னேன். Then I had a message to them. How to make the best of a boring sermon. How to make the best of a boring sermon. ஒரு போர் அடிக்கிற ஒரு பிரசங்கத்துல எப்படி சிறந்ததை உரிந்து கொள்வது. And how can we take out the best thing out of a boring sermon. அதுல ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்னேன். I also gave them an example. நான் அடையார்ல இருக்கும்போது, while I was at Adaya, அங்க சில வயசான பாஸ்டர்மார் இருப்பாங்க. There were old pastors there. அவங்க எல்லாம் ஒரு விதத்துல சொன்னா ரிட்டையர் ஆனவங்க. And in one sense we can say they retired. நான் ரொம்ப வயசானவங்கன்னா சில நேரத்துல அவங்க தான் கூட்டம் எடுப்பாங்க. But because they are old, sometimes they will have to take the meetings. அவங்களுடைய பிரசங்கம் எல்லாம் ரொம்ப ஷாலோவா, அதாவது நமக்கு நிறைய அப்படி கேட்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. And their sermon will be very shallow, or it will not be much of the interest for us to hear. கேட்டதை திருப்பி கேட்ட மாதிரி இருக்கும். It will appear as though we are hearing it again and again. எனக்கு ஒரு 20 வயசு இருந்திருக்கும். Then I was at 20. இதை விட நானே பேசுவேனே அப்படின்னு யோசித்தது உண்டு. And I also had a thought, more than this I can also speak. பிரசங்கத்தை கேட்க மாட்டேன். I will not hear the message. கேட்பேன், ஆனா உள்ளத்துல ஒரு எப்படி சொல்றது, ஒரு பரியாசம் இருக்கும். And I will hear, but however in my heart there will be some mocking. ஆனா ஒரு குறிப்பிட்ட கூட்டம் நடக்கும்போது, but at one specific meeting, அங்க ஒரு பிரசங்கியார் உட்கார்ந்துட்டு இருந்தார். and there was a preacher there. நல்ல பிரசங்கம் பண்றவர். He was a person who could speak very much. ஆனால் அவர் ஜூனியர். But he was a junior. ஆனா அவரை விட ஒரு சீனியரான வயசான பாஸ்டர் தான் பிரசங்கம் பண்றார். And much senior to him, a old pastor, he was speaking. வழக்கம் போல நான் கொஞ்சம் அந்த சிரிப்போடு தான் கேட்டுக்கொண்டிருந்தேன். As usual, I was just smiling, laughing, and was hearing it. என்ன இது ஒண்ணு சரக்கு இல்லையே அப்படி. And I said, there is no much essence in this. ஆனா அந்த பிரசங்கம் பண்ற பாஸ்டர் அவரை பார்த்துட்டு அப்படி ஏதோ ரொம்ப டீப்பா அவர் பேசுற மாதிரி இவர் கவனிச்சிட்டு இருக்காரு. நான் நினைச்சேன் இவர் என்னத்தை கேட்டுட்டு இருக்காரு. And however this brother was listening, looking at that pastor with so much of interest, and his all facial expressions were so interesting. கூட்டு முடிச்ச பிறகு அந்த சின்ன பாஸ்டர் பிரசங்கம் பண்ற பாஸ்டர் கிட்ட பிரசங்கியார் பாஸ்டர் கிட்ட போனேன். And soon after that I went to that pastor who preached. அவர் என்கிட்ட வந்து சொன்னாரு, God spoke to me today. தேவன் என்னோட பேசினானா. சரி, இந்த பிரசங்கத்திலயா? And he said, oh, God spoke to me. And I thought, is it in this message? அப்பதான் எனக்கு கிளிக் ஆச்சு.
Then only it clicked to my mind. அவர் தேவ சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். நான் தகவலை சேர்க்க நான் முயற்சி பண்ணேன். I am looking for information. He was looking for God's voice. And then I came to understand he was looking for God's message, but I was looking only on the information. பிரசங்கம் ஒருவேளை மேலோட்டமா இருக்கலாம். சிலர் இந்த பிரீச்சரின் அடிப்படையில் தான் கூட்டத்துக்கு வர்றாங்க சிலர். And perhaps the message will be shallow, but many people they come only based upon the preacher. யார் பிரசங்கம் பண்ணினாலும் அதுல தேவ சத்தம் உண்டு. கழுதையை கொண்டு ஆண்டவர் பிலேயாமோடு பேசினார். Whoever preaches, there is the word of God, the voice of God, because even God spoke to through the ass to Balaam. பிரசங்கம் பண்ண தெரியாத ஒரு பாஸ்டர் மூலமா பிரசங்கியாரோடு ஆண்டவர் பேச முடியும் என்றால் நம்மோடு பேச தெரியாது. And if God could speak to a pastor who do not know to preach, if he could speak, then how will he not speak to us? கடைசியாக ஏழாவது, Finally the seventh, ஆண்டவர் மரியாளை பற்றி சொல்லுகிறார். and about Mary God says, அவளை விட்டு எடுக்கப்படாத ஒரு நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள். she has chosen the good part that could not be taken out of her. அதனுடைய அர்த்தம் என்ன? What is the meaning? நாம் ஆண்டவரோடு பழகும்போது, When we habituate ourselves with God, ஜெபிக்க நாம் முயற்சி பண்ணும்போது, when we take efforts to pray, அது எடுக்கப்படாத ஒரு நல்ல பழக்கமாய் மாறிடும். that will be a habit, that a good habit that could not be taken out of us. அதாவது ஆரம்பத்தில் போராட்டம் இருக்கலாம். Initially there will be struggles, ஆனால் நாம் முயற்சி பண்ணும்போது but we put some more ஒரு efforts, கிருபைக்குள் பிரவேசிப்போம். we enter into a grace, அதற்கு பிறகு முழங்கால நிற்பது ஒரு சவாலா இருக்காது. and after that standing upon our knees will never be a challenge. அதற்கு பிறகு ஃபாஸ்டிங் எடுக்கிறது ஈஸியா இருக்கும். And after that taking fasting will be so easy. அதற்கு பிறகு 9 மணிக்கு கூட்டங்களுக்கு வருவது ஈஸியா இருக்கும். And after that coming to the meeting at 9 a.m. will be so easy. அதற்கு பிறகு 10 நிமிஷம் அல்ல 1 மணி நேரம் ஜெபிப்பது ஈஸியாக And மாறிவிடும். after that not 10 minutes praying for 1 hour will be much easier. அதற்கு பிறகு 4 மணிக்கு எழும்போது ஈஸியாக And மாறிவிடும். after that rising up at 4 a.m. will be much easier. அப்படி யாருக்காவது இங்க கிருபை இருக்கிறதா? If anyone has such a grace here, பைபிள் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த கிருபையை பற்றிக் கொள்ள கடவோம். and in Bible Hebrew 12:28 it is said, let us hold fast onto that grace. அப்ப கிருபையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற கிருபையை பற்றிக் கொள்ள வேண்டும் என்றால், If at all we have to hold fast on the grace that God has given us, அந்த 9 மணிக்கு வருகிற கிருபை, the grace to come at 9 a.m., 4 மணிக்கு எழும்புகிற கிருபை, rising at 4 a.m., முழங்கால நிற்கிற கிருபை, standing upon our knees, அதிக நேரம் ஜெபிக்கிற கிருபை, praying for long hours, அதை காத்துக் கொள்ள வேண்டும் என்றால், if at all we have to preserve it, நான் என்ற அந்த சிந்தையே வரக்கூடாது. we should never have a thought that அந்த நான் 4 மணிக்கு எழும்புகிறேன் என்ற ஒரு சந்தோஷம் வந்துடக்கூடாது. we should never be joyful or glad that I am rising at 4 a.m. அந்த பரிசேயனை போல நான் தசம பாகத்தை கொடுக்கிறேன், நான் ஃபாஸ்டிங் எடுக்கிறேன், நான் இப்படி செய்கிறேன் என்ற அந்த சிந்தையில் வந்தாலே அந்த கிருபை குறைய ஆரம்பிக்கும். As the Pharisee had a thought that I am faithful in my tithes and offerings, I am taking fasting, then when we think, the moment that we think, we lose our grace. என்னுடைய லைஃப்ல அந்த கிருபை பெருகினதையும் கண்டிருக்கிறேன், மேன்மை பாராட்டி கிருபை குறைந்திருக்கிறதையும் கண்டிருக்கிறேன். In my life I have realized that grace abounding in me, and because of my boasting I have realized my grace coming down in my life. நம்முடைய கண்களை மூடுவோம். Let us close our eyes. மரியாளையும் மார்த்தாளையும் சந்தித்த இயேசு நம் மத்தியில் தான் இருக்கிறார். Jesus who met Mary and Martha, he is very much in our midst. நாம் எல்லாரும் கர்த்தருடைய கிருபையினால் அவருடைய பாதத்தில் தான் இருக்கிறோம். By the grace of God we are all at the feet of Jesus. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஒரு பிரசங்கத்தை கேட்டோம். And almost for 1 hour we are hearing his sermon. மரியாளுக்கு பர்சனலாக ஒரு வார்த்தை, இயேசுவின் வார்த்தை சேர்ந்தது போல எனக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை தந்தார் என்று சொல்ல முடியுமா? Can you say as Jesus had a specific word to Mary, can you say that God has given me a specific word to me? பொதுவாக எல்லாருக்கும் பிரசங்கிக்கப்பட்டதான இந்த பிரசங்கத்தில் எனக்காக என் வார்த்தை எனக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்ல முடியுமா? Can you say generally or commonly this message is spoken to everyone? Can you say that God has spoke to me a specific word to me? நாம் கவனிக்கிறது இன்ஃபர்மேஷனை சேர்க்கிற ஒரு கவனமா இருக்கலாம். அதை மாற்றிக்கொள்வோமாக. அடுத்த முறை
தேவனுடைய சத்தத்தை கேட்கிறதான ஒரு கவனமா இருக்கட்டும். So let us listening, perhaps till now it might be only to gather information, but henceforth let us listen to the sermon to get God's message or His word. நம்முடைய faith home ஒரு ஜெபிக்கிற faith home ஆய் மாற வேண்டும். Let our faith home become a praying faith home. நம்முடைய வீடுகள் ஜெபிக்கிற வீடுகளாய் மாற வேண்டும். Let our houses become praying houses. குடும்பமாய் ஜெபிக்க நாம் முயற்சி பண்ணணும். We have to take efforts to pray as a family. என்ன பண்றது அப்படினு விட்டுற கூடாது. We should not leave as it is. What can we do? ஜெபிச்சு ஆண்டவரை வழி திறக்க வைக்க வேண்டும். We have to pray and we have to make God to open the doors. இல்லை என்றால் பிசாசு தடைகளை பெருக பண்ணி ஜெபத்தை குறைத்து அவன் வீட்டில் கோட்டை கட்டுவான். அதுக்கு அப்புறம் ஜெபிக்கவே முடியாம போய்டும். Otherwise the devil will place obstacles upon and finally he will make us not to pray. ஆனால் அந்த கோட்டைகளை தகர்த்து போடக்கூடிய அதிகாரத்தை ஜெபிக்க விரும்பினால் கர்த்தர் தருவார். But however, to destroy all the forts that the devil is bringing, God will give us the authority when we start to pray. மார்த்தாளுக்கு கர்த்தர் ஒரு அழைப்பை கொடுத்தார். God gave a calling to Martha. நமக்கும் கர்த்தர் ஒரு அழைப்பை தருகிறார். God is also giving us a calling. நம்முடைய வீடுகளில் ஜெபங்கள் பெருகட்டும். Let the prayers in our houses abound. பாபிலோனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. சகல பேய்களின் அருவருப்பான பறவைகளுக்கும் ஊரும் பிராணிகளினுடைய குடியிருப்பாய் மாறிவிட்டது. About Babylon it is said it has become a place of abominable things and a serpent that is creeping there. நம்முடைய வீட்டுல ஆவிக்குரிய பாம்பு, ஆவிக்குரிய தேள், ஆவிக்குரிய முதல எல்லாம் பல்லி எல்லாம் உறவாடுகிறதான வீடா இருந்தா, if at all our house is a house that is having its relationship of all the spiritual serpent, scorpion and other things, அது வெளியில தெரியாது. Perhaps it might not appear outward. அந்த பாம்பு வெளியில தெரியாது. That serpent will not be seen outside. ஆனால் அதனுடைய கிரியைகள் நமக்கு தெரியும். But however we can see the manifestation of the works of it. அடிக்கடி சண்டை நடக்கும். Often there will be fighting. பயங்கரமா தூங்குவோம். We will sleep more. தவறான எண்ணங்கள் வரும். Often we'll have bad thoughts. இது கனவுகள்ல தாக்குதல் தெரியும். We will have the attack in our dreams. அடிக்கடி வியாதிகள் நம்மை மேற்கொள்ளும். Often sickness will overcome us. மன அழுத்தம் பெருகும். We'll have a mind pressure. நெகட்டிவான முறுமுறுப்பான சலிப்பான வார்த்தைகளை பேசி விடுவோம். We will speak negative words and we will speak words of frustration. இன்றைக்கு அந்த பாம்பை நாம் பிடிக்க வேண்டும். Today we have to take hold on that serpent. அப்படிப்பட்ட ஜெபம் இல்லாத வீடுகளில் பாம்பு உலாவுகிறது. அந்த பாம்பை நாம் இப்பொழுது பிடிக்க வேண்டும். And such serpents are moving in the houses where there is no prayer. We have to catch that serpent. 3 நாளுக்கு முன்னாடி ஒரு சொப்பனத்தை கண்டேன். 3 or 4 days ago I had a dream. பெரிய பாம்புகளை சிலர் பிடித்திருக்கிறார்கள். And people have taken hold of many large serpents. அதை சமைக்க போறாங்க, வெட்ட போறாங்க. And they are going to cook and they are going to slay it. பெரிய மலை பாம்புகள். And very big pythons. அப்ப அது போல தான் கர்த்தர் நம்மை பாம்பு பிடிக்கிறவர்களாய் மாற்ற போகிறார். So God is going to make us as big snake catchers. அந்த பாம்பை நம்ம ஒரு நாய்க்குட்டியை வளர்க்கிற மாதிரி நாம் வளர விடக்கூடாது. And we cannot bring up that serpent just we bring up a dog. அது கொஞ்ச நாள் பொறுத்து அந்த வீட்டினுடைய ஓனராய் இது மாறிவிடும். After some days it will become the owner of that house. இந்த வீடு என்னுடையது, இந்த வீட்டில் இருக்கிறவர்கள் என்னுடையவர்கள் என்று அது உரிமை பாராட்ட ஆரம்பிக்கும். It will start to claim the members of this house, they belong to me and this is my house. என்னுடைய வீட்டில் இயேசு மட்டும் தங்க வேண்டும். In my house Jesus should be the owner. இப்பொழுது ஒரு வசனத்தை வாசித்து விட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். Now we are going to read one verse and we are going to pray. நேற்று இரவில் வாசித்த அந்த வசனம். The verse that we read last night. லூக்கா 11ஆம் அதிகாரம் 21 22. Luke's Gospel chapter 11 20 and 21. ஆயுதம் தரித்த பலவான் தன் அரமனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும். அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானே ஆகில் அவன் நம்பியிருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்துக் கொண்டு. ஆமென். இப்போ
இந்த பாம்பு நம்முடைய வீட்டை உரிமை பாராட்டுகிறது. So this serpent, it is claiming our house as its own. ஆனால் அந்த பாம்பை விட ஒரு பலவான் நம்முடைய வீட்டுக்கு வரப்போகிறார். But more than the serpent, more strong person is going to come அந்த to our house. பாம்பினுடைய ஆயுதங்களை உரிந்து கொண்டு, அந்த பாம்பினுடைய வல்லமை உரிந்து கொண்டு, அந்த பாம்பை வெளியே துரத்தி நம்முடைய வீட்டை கர்த்தர் ஜெபவீடாய் மாற்றப் போகிறார். He is going to strip all the powers and the weapons of that serpent, and he is going to overcome that serpent, and he is going to make our house a house of prayer. என் வீட்டுக்கு இயேசு வரட்டும். Let Jesus come into my house. என்னுடைய வீட்டின் மேல் இயேசு உரிமை பாராட்டட்டும். Let Jesus claim the ownership of my house. அவர் அந்த அரண்மனையில் இருக்கிற அந்த பலவானை துரத்தட்டும். Let him drive out that strong man from my house. என்று அந்த உரிமை கொடுக்கிறவர்கள் கரங்களை உயர்த்துவோமாக. All those who give their rights to Jesus, lift up your hands. கர்த்தர் அந்த பாம்பை துரத்த போகிறார். God is going to drive out that serpent. நமக்கு ஜெபிக்கக்கூடிய ஒரு கிருபையை தர போகிறார். He is going to give us the grace to pray. சிலருக்கு இங்க வந்தா ஜெபம் ஓடுது, வீட்டுக்கு போனா ஜெபம் ஓட மாட்டேங்குது. For some people, prayer is well when they come here, but when they get to their houses, they are not able. கர்த்தர் உங்களை இங்கே பலப்படுத்தி அங்கே ஜெபிக்க முடியாது உதவி செய்ய போகிறார். But God is going to enable. He is going to strengthen you here, and He is going to make you pray. உன்னை மீட்டெடுத்தவரை விட பலமுள்ள ஒரு கோட்டை இருக்கிறதா? And is in your house there is more stronger holds. உன் தேவன் தானே சர்வ வல்லமுள்ளவர். Is not your God Almighty? உன்னை அவர் பார்வோனுடைய கையிலிருந்து விடுவித்தவர் தானே. Is He not that delivered you out of the hands of Pharaoh? உன் வீட்டில் கோட்டை கட்டி இருக்கிறதா? அந்த பாம்பினுடைய தலை உன் இரட்சகராக இயேசுவின் பாதத்தில் இருக்கிறது என்று நீ காலின் கீழே இருக்கிறது என்று விசுவாசிப்பாயாக. You believe that the devil that is trying to spoil your home, that head of that person, it is under the feet of Jesus. சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழ் நசுக்குவாராக. May the God of peace very soon He might bruise the head of Satan under your feet. உன் ஜெபத்தை தடை பண்ணுகிற பலவானை பார்க்கலும் பெரிய பலவான் நீ கை உயர்த்ததினால் உன் வீட்டுக்கு வருவார். And the stronger person, more than the person that is hindering your prayer life, because you have lifted up your hands, he has come into you. வாரும் வாரும் மகத்துவ தேவனே என்று இப்பொழுது பாட போகிறோம். Now we are going to sing, come O glorious God. 3 முறை பாட போகிறோம். We are going to sing it thrice. கைகளை தட்டாமல் பாட We போகிறோம். are going to sing without clapping. ஆனால் இருதயத்தின் ஆழத்திலிருந்து பாட போகிறோம். But we are going to sing from the bottom of our heart. பாடு 3 முறை பாடின பிறகு, after singing it thrice, நாம் வாரும் என்று ஆண்டவரை அழைத்தோம், நம்மோடு கூட அவர் வரப்போகிறார். We have invited him to come along with us. He is going to come along with us. சிலருடைய வீடு பாழாய் போன வீடுகள். Some people's houses have become desolate. இயேசு இல்லை, பிசாசு தான் இருக்கிறது. Jesus is not there, only the devils. பேர் தான் கிறிஸ்தவர்கள், ஆனால் சமுதாயத்தில் தெருவில் சாட்சி இல்லை. The name said they are called Christians, but there is no testimony in the society. நீங்களும் வாரும் வாரும் என்று கூப்பிடுங்கள். You also call unto him, come O Lord. கூப்பிடும் பொழுது ஆண்டவரை கூட்டிக் கொண்டு போங்கள். When you call, you have to take Jesus along with you. 3 முறை கூப்பிட்ட பிறகு ஆண்டவருடைய அபிஷேகம் இறங்க போகிறது. After calling him thrice, the anointing of the Lord will descend. அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு போங்கள், கர்த்தர் வாசலை திறப்பார். Go back receiving the anointing, the Lord shall take care of you. நீங்கள் வீட்டுக்குள் வருவதை பார்க்கும்போது அந்த பாம்பு வீட்டை விட்டு போய்விடும். And the moment that the serpent sees you coming into the house, it will be driven away. தீரமாம் ஷமானி அங்கரமானி அஸ்ஸரம் அங்கரமானாதுனா. ஷிரமக்கரம் ஷமானி அந்துரா சரமானியா. Jesus, yes Lord, yes thank you Jesus, thank you Jesus, praise, thank you Jesus, thank you Jesus. Shiraramakaram Samakaramani Atuna, Shiramakarami Asiram Tirai Sikara Tuna, Shiramani Arubai Sankara. Tiramankarau Shabankaramana Karamala Kature, Siramankarau Shabankarama Katura.
இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோமாக. Let us receive that anointing. நீங்கள் வரும்பொழுது மனுஷனாய் வந்தீர்கள். When you came here, you came as a man. போகும்போது அபிஷேகம் பெற்றவர்களாய் போக When போகிறீர்கள். you go from here, you are going to as an anointed நான் person. அபிஷேகம் பெற்றேன் என்று நீ போய் பிசாசிடத்தில் சொல்ல தேவையில்லை. உன்னை பார்க்கும்போது அவனுக்கு தெரியும். There's no need for you to say to devil you are anointed. The moment that he sees, he will be driven away. நீ அவனை கட்ட தேவையில்லை. அவன் பார்த்து போய் விடுவான். There's no need for you to bind. The moment that he sees you, he will be gone. வீட்டின் பூட்டை திறந்து உள்ளே பிரவேசிக்கும் போது அந்த கோட்டை தகர்க்கப்படும். When you open the door, lock of the doors, that fortress will be destroyed. அந்த அபிஷேகத்தை இப்பொழுது கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறார். That anointing God is giving you now. வீரமௌ சங்கரா துரை சிவானியா. Thank you, Jesus. Thank you. Shidara Makara Sabakara Mana Ribala Karamana. Shira Makara Shabakara Mani Atuna Karamani Atune. Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Yeswe, stotram Yeswe, stotram Yeswe, stotram Yeswe, stotram Yeswe, stotram. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Yeswe, stotram. நான் நல்ல பங்கை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிற கரங்களை உயர்த்துங்கள். All those who say that I have chosen the good path, lift up your hands. இயேசுனுடைய அழைப்பின் சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன். என் பாதத்தில் வந்து உட்கார் என்று அழைக்கிறார். அதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர் கரங்களை உயர்த்துங்கள். All those who say that I have heard the voice of the Lord, He has called me to be at His feet. All those who say I yield myself, lift up your hands. நீங்கள் கைகளை உயர்த்தும் பொழுது When you lift up your hands, உன் வேலையில் இருக்கிற சிக்கலில் இருந்து கர்த்தர் விடுதலை தருகிறார். God will give us a deliverance from your jobs that you have entanglements. ஜெபிக்க முடியாதபடிக்கு அந்த வீட்டில் இருக்கிற தடையை கர்த்தர் மாற்றுகிறார். God will remove the obstacle, hindrance that you are not able to pray at your house. தூக்கத்தின் ஆவியை கர்த்தர் கட்டி போடுகிறார். And God is binding that spirit of slumber. பாழடைந்த வீடு ஜெப வீடாய் மாறப் போகிறது. The desolate house, it is going to become a prayer house. Want your presence, Jesus. Amakara Shabara Bakara Bala.